விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஒரு சூப்பர் இன்ஸ்டன்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். தேவையான பொருட்கள் 300 கிராம் பாஸ்மதி ரைஸ், ஒரு பெரிய கேரட், 10 ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், கொஞ்சமாக நெய், எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பட்டரை வந்து தாளிக்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சிலை, அன்னாசிப்பூ இதை போட்டு தாளிங்க. ஃப்ரெஷ் பட்டர் யூஸ் பண்ணி குக் பண்ணாவே அது ஒரு தனி அரோமா தான். செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப வெயிட்டிங் டைம்லாம் தேவை இருக்காது. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் தான். அதனால் நீங்கள் வேறு எந்த விதமான காரம் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. உப்புமே நீங்கள் அரை அளவு ஹாஃப் சால்ட்டை ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அதில் அந்த ரெடி மிக்ஸ் அப்படின்றதுனால அதில் ஏற்கனவே நமக்கு சால்ட்டோடு தான் கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணணுமா, இது வந்து உடம்புக்கு கெடுதலாச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப அக்கேஷ்னலாக வேணால் நம்ம மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுவும் கெடுதல் தானே. ஆனாலும் அதை நம்ம செய்ய தானே செய்கிறோம். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ரேராக அக்கேஷ்னலாக இது மாதிரி பண்ணி கொடுங்க. இதிலே பார்த்திங்கன்னா ரெடி மிக்ஸ் இல்லாமல் பண்ணுற ஃப்ரைட் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம அடிக்கடி கூட செய்யலாம். அது குழந்தைங்களுக்கு ஹெல்தி தான். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம இன்னொரு நாள் அது ஒரு செப்பரேட் வீடியோவாக போடலாம். எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் பட்டர் எண்ணெயும் கலந்து போட்டு எனக்கு ஹீட் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சிலை, அன்னாசிப்பூலாம் சேர்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நான் அந்த 300 கிராம் பாசுமதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஹாஃப் பாயில் நான் அதை வடித்து எடுத்துக்கிட்டேன். வடித்த உடனே சூடோடு நம்ம வைக்கக்கூடாது. அந்த ரைஸை வந்து நல்ல ஒரு காட்டன், ஒயிட் கலர் காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டேன். அந்த துணியில் வந்து உணர்த்திடுங்க. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு தான் நான் இப்போ வந்து வானல் ஏற்றிருக்கேன். நம்ம ஏன் அப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிம்பிள் அண்டு நல்ல ப்ராசஸாக இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கிறத விட கூடவும், அப்படி இல்லைன்னா தம் போடுறத விட கூடவும் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிக்கு வடிச்செடுத்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்து பெசறது ஒரு நல்ல மெத்தடு. அதனால தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ் எடுக்கலை. பட் ஃப்ரைட் ரைஸ்னாவே முட்டைக்கோஸ் வந்து டாமினண்ட்டாக அதிகமாக போடுறது நல்லாயிருக்கும். 3மே ஈக்குவலாக போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது போட்டு குக் பண்ணணும். நீட்டாக வந்துட்டு காய் கட் பண்ணுறது ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரே மாதிரி கட்டிங் மெத்தடை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கும் இருக்காது, நம்ம சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு எந்தூசியாசம் இருக்காது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை சாப் பண்ணணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான், சிம்பிளாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாவோ இல்லை பெப்பரோ எதுவுமே ஆட் பண்ணலை. பெப்பர் ஆட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக ஆட் பண்ணோன்னா நமக்கு அது ஒரு மாதிரி மிளகு சாதம் மாதிரி ஃப்ளேவர் மாறிடும். ஓகேங்களா. அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அதோடு விட்டுடலாம். நம்மளோட காயெலாம் நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு 50 to 60% குக் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு மறுபடியும் குக் பண்ணணும். அது போட்ட உடனே ஒரு 45 செகண்ட்ஸ்க்கு
அடி ஒட்டாமல் நம்ம அதை வந்து கிண்டிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாசுமதி ரைஸை வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸு சூடு ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு ஃபைனலாக அதையும் சேர்த்து இது கூட கிளறி இறக்கிடணும். ரொம்ப குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான். ரைஸ்லாம் வடித்து வச்சுருந்திங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் இறக்கிடலாம். இல்லை ரைஸ் சேர்த்து குக் பண்ணால் கூட ஒரு 20 மினிட்ஸில் குக் பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கெஸ்ட்டு வராங்க அப்படின்னும் போதோ, இல்லை நம்ம ஒரு சேஞ்சாக ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு தோணுச்சுனாலோ, அன்றைக்கி நீங்கள் இதை குக் பண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு அந்த டேஸ்ட் இது வந்துடும். குழந்தைங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். நம்ம இது மாதிரி எப்போயாவது பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Stay tuned for a next useful video. Thanks for watching.